ஆதியாகமம் 48 அதிகாரம் வசனம் 1. அதற்கு உம்முடைய தகப்பனுக்கு வருத்தமாயிருக்கிறது என்று யோசேப்புக்கு சொல்லப்பட்டது. இப்பொழுது அவன் தன் 2 குமாரர்களாகிய மனாசையும் எப்ரோனுமாய் தன்னோடு கூட கொண்டு போனான். வசனம் 2. இதோ உம்முடைய குமாரனாகிய யோசேப்பு உம்மிடத்தில் வந்திருக்கிறார் என்று யாக்கோபு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது இஸ்ரவேல் தன்னை திடப்படுத்தி கொண்டு கட்டிலின் மேலே உட்கார்ந்தான். வசனம் 3. யாக்கோபு யோசேப்பை நோக்கி, சர்வ வல்லமை உள்ள தேவன் கானான் தேசத்திலுள்ள லூஸ் என்னும் இடத்திலே எனக்கு தரிசனமாகி என்னை ஆசீர்வதித்தார். 4. நான் உன்னை பழுகவும் பெருகவும் பண்ணி உன்னை பல ஜனங்கள் கூட்டமாக்கி உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை நித்திய சுதந்திரமாக கொடுப்பேன் என்று என்னுடனே சொன்னார். வசனம் 5. நான் உன்னிடத்திலே எகிப்திற்கு வரும் முன்னே உனக்கு எகிப்து தேசத்தில் பிறந்த 2 குமாரரும் என்னோட கூட குமாரர் ரூபன் சிமியோன் என்பவர்களைப் போல எப்ரேமும் மனாசையும் என்னுடையவர்கள். வசனம் 6. அவர்களுக்கு பின் நீ பெரும் பிள்ளைகள் உன்னுடையவர்கள். அவர்கள் தங்கள் தங்கள் சகோதரருடைய பெயரிலே அழைக்கப்பட்டு அவர்களுக்குரிய சுதந்திரத்திலே பங்கு பெறுவார்கள். வசனம் 7. நான் பதனை விட்டு வருகையில் கானான் தேசத்திலே எப்ராத்துவுக்கும் கொஞ்சம் தூரம் இருக்கும்போது வழியிலேயே ராகேல் என் அண்டையிலே மரணம் அடைந்தாள். அவளை அங்கேயே பெத்லகேம் என்னும் எப்ராத் ஊருக்கு போகிற வழியிலே அடக்கம் பண்ணினானே என்றான். வசனம் 8. இஸ்ரவேல் யோசேப்பின் குமாரர் பார்த்து, இவர்கள் யார் என்று கேட்டான். வசனம் 9. யோசேப்பு தன் தகப்பனை நோக்கி, இவர்கள் இவ்விடத்தில் தேவன் எனக்கு அருளிய குமாரர்கள் என்று. அப்பொழுது அவன், நான் அவர்களை ஆசீர்வதிக்கும்படி அவர்களை என் கிட்டே கொண்டு வா என்றான். வசனம் 10. முதிர் வயதானால் இஸ்ரவேலின் கண்கள் மங்கலாயிருந்தபடியினால் அவன் நன்றாய் பார்க்கக்கூடாது இருந்தது. அவர்கள் அவன் அண்டையிலே சேரப்பண்ணினான். அப்பொழுது அவன் அவர்கள் முத்தம் செய்து அணைத்து கொண்டான். வசனம் 11. இஸ்ரவேல் யோசேப்பை நோக்கி, உன் முகத்தையே காண்பேன் என்று நான் நினைக்கவில்லை. ஆனாலும் இதோ உன் சந்ததியையும் காணும்படி தேவன் எனக்கு அருளி செய்தார் என்றான். வசனம் 12. அப்பொழுது அவனுடைய முழங்கால் நடுவே இருந்த பிள்ளைகளை யோசேப்பு பின்னிட பண்ணி அவனுடைய முகத்திற்கு முன்பாக தரை மட்டும் குனிந்து வணங்கினான். வசனம் 13. பின்பு யோசேப்பு அவ்விருவரையும் கொண்டு வந்து எப்ரேமையும் தன் வலது கையினால் இஸ்ரவேலின் இடது கைக்கு நேராகவும் மனாசையையும் தன் இடது கையினால் இஸ்ரவேலின் வலது கைக்கு நேராகவும் விட்டான். வசனம் 14. அப்பொழுது இஸ்ரவேல் மனமாறி தன் வலது கையை நீட்டி இளையவனாகிய எப்ரேமுடைய தலையின் மேலும் மனாசே மூத்தவனாயிருந்த தன் இடது கையையும் மனாசேனுடைய தலையின் மேலும் வைத்தான். வசனம் 15. அவன் யோசேப்பை ஆசீர்வதித்து தன் பிதாக்களாகிய ஆபிரகாம் ஈசாக் வழிபட்டு வணங்கிய தேவனும் நான் பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் என்னை ஆதரித்து வந்த தேவனும். வசனம் 16. எல்லா தீங்குக்கும் நீங்களாக்கி என்னை மீட்ட தூதனானவர் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக. என் பேரும் என் பிதாக்களாகிய ஆபிரகாம் ஈசாக் என்பவர்களின் பேரும் இவர்களுக்கு இடப்பட கடவது. பூமியில் இவர்கள் மிகுதியாய் பெருக கடவார்கள் என்றான். வசனம் 17. தகப்பன் தன் வலது கையை எப்ரேமுடைய தலையின் மேலே வைத்து யோசேப்பை கண்டு அது தனக்கு பிரியமில்லாதபடியினால் எப்ரேமுடைய தலையின் மேலே இருந்த நான் தகப்பனுடைய கையை மனாசேனுடைய தலையின் மேலே வைக்கும்படிக்கு எடுத்து. வசனம் 18. என் தகப்பனோ அப்படி அல்ல, இவன் மூத்தவன், இவனுடைய தலையின் மேலே உம்முடைய வலது கையை வைக்க வேண்டும் என்றான். வசனம் 19. அவன் தகப்பனோ தடுத்து, அது எனக்கு தெரியும், என் மகனே எனக்கு தெரியும், இவனும் ஒரு ஜனக்கூட்டமாவான், இவனும் பெருகுவான், இவனுடைய தம்பியும் இவனிலும் அதிகமாய் பெருகுவான்.
அவனுடைய சந்ததியார்கள் திரளாய் ஜனங்களாவார்கள் என்றான். வசனம் 20. இவ்விதமாக இவன் அன்றைய தினமே அவர்களை ஆசீர்வதித்து, தேவன் உன் எப்ரேமை போலவும் மனாசை போலவும் ஆக்குவாராக என்று இஸ்ரவேலில் முன்னிட்ட வாழ்த்துவார்கள் என்று சொல்லி எப்ரேமையும் மனாசையும் முன்னமே வைத்தான். வசனம் 21. பின்பு இஸ்ரவேல் யோசேப்பை நோக்கி, இதோ நான் மரணம் அடையப் போகிறேன். தேவன் உங்களுடனே இருப்பாராக. அவர் உங்கள் பிதாக்களின் தேசத்திற்கு உங்களை திரும்பவும் போக பண்ணுவாராக என்றார். வசனம் 22. உன் சகோதரருக்கு கொடுத்ததை பார்க்கிலும் நான் என் பட்டணத்திலும் என் வில்லினாலும் என் எமிரியர் கையிலிருந்து சம்பாதித்த ஒரு நிலத்தையும் உனக்கு அதிகமான பங்காக கொடுத்தேன் என்று சொன்னார்.